விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மனக்குறைகள் வந்து ரொம்ப இருந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? அது எல்லாருக்கும் தான் இருக்கு. இருந்தா கூட விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே வந்து எப்பயுமே அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல முழு திருப்தி அடையாம அவங்க வந்து வரமாட்டாங்க. சரிங்களா? ஆனால் பல காரியங்கள்ல வந்து முழு திருப்தி இல்லாமலேயே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடு ஒண்ணு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பார்த்தீங்கன்னா முழு திருப்தி இருக்காது. நான் வேற மாரி நெனச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா வந்து அமைஞ்சது இது மாரி வந்திருக்கு. மன வாழ்க்கையிலும் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மனசுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். தடைகள் இல்லாம நடக்கணும் அப்படின்னா, விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. எந்த நாள்ல வேணாலும் விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போங்க. அருகம்புல் மாலை கட்டி போட்டு மனமுருக வழிபாடு செய்யுங்க. இந்த வாரத்தில் 22, 23, 25, 27 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுது. இந்த வாரத்தில் வந்து 777 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடையணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து ஒன்று நினச்சி இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லாபம் வரும் பார்த்தா நம்ம எதிர்பார்த்த விட ரொம்ப குறைவான ஒரு லாபங்கள் தான் வருது. பெரிய லெவலில் லாபம் வரணும், முன்னேற்றம் வரணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க. தாமரை பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? 2 நெய் விளக்குகள் கொடுங்க. மகாலட்சுமி சன்னதியை வந்து 6 முறை சுற்றி வாங்க. மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். இந்த வாரத்தில் வந்து 21, 23, 24, 26 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 666 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து நான் கோட்டை மாதிரி பெரிய லெவலில் வீடு கட்டணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. ஓகேங்களா? நான் என்னுடைய ஃபேமிலி வந்து இருக்கிற அளவுக்கு வந்து நல்ல ஒரு சின்னதா ஒரு அழகான ஒரு வீடு கட்டணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லாம் எல்லாமே வாங்கி போட்டேன். ஆனா வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்தா, அதில பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல தடங்கல்கள், தாமதங்கள் வந்துகிட்டே இருக்கு. பேங்க்ல வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணா, அதுவுமே பார்த்தீங்கன்னா தாமதங்கள் ஆகுது. என்ன பண்றது அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போய் வில்வ மாலை போடுங்க. வில்வத்தால வந்து அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க எந்த நாள்ல வேணாலும் இந்த வாரத்தில போகலாம். ஓகேங்களா? அதுமாரி போய் அர்ச்சனை பண்ணி மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் அனைத்து கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவார் சிவபெருமான். இந்த வாரத்தில் 22, 24, 25, 27 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுது. ஓகேங்களா? 11 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.